வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். நீங்கள் ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் படிக்கிறீங்க, இல்லை வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட பேஸ் ஓஎஸை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த லேர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே வந்து காலி லினக்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பேரட் ஓஎஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த காலி லினக்ஸில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய டூல்ஸ் இருக்கும். நமக்கு தேவையானதை டக்கு டக்குன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி நம்மளோட லேர்னிங்கை வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டுருப்போம். ஸோ அப்படி தான் நானும் வந்து காலி லினக்ஸ் வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியை. அண்ட் வந்து இது நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாங் டேர்மாக நான் காலி லினக்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சு. நான் வந்து விஎம்மில் தான் வந்து காலி லினக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சு. அண்டு அந்த டூல் பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த டூலோட வெர்ஷன் என்ன, அந்த டூல் எங்கேருந்து வந்துச்சு, அந்த டூலில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுனா நான் எங்கே போய் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, டிஸ்கட் சேனல்ஸில் வந்து நிறைய பேர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்ச் லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸ் பற்றி சொன்னாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க சொல்லும் போதும் இன்னொன்று சொன்னாங்க, அது வந்து நிறைய வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 6 மந்த்ஸாக நான் வந்து ஆர்ச் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த வித இஷ்யூஸும் இல்லை. நான் என்னோடய ஓஎஸை வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நானே வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ண முடிஞ்ச எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதில். ஸோ அதனால் வந்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச் லினக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆர்ச் லினக்ஸ் இஸ் அ லைட் வெயிட் ஹைலி கஸ்டமைசபிள் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து வெறும் ஓஎஸ் லேயர் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த டூலுமே இருக்காது. லைக் கிட்டு கூட இருக்காது, வெறும் டெஸ்க்டாப் எடிஷனில் ஒரு ஓஎஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் டிலே எடுக்கும். நீங்கள் உங்கள் ஓஎஸை வந்து நீங்கள் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுட்டீங்க விர்ச்சுவல் பாக்ஸில் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர்ச் யூசர் ரெபாசிட்ரி அப்படின்ற ஒரு ரெபாசிட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான டூல்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து ஸ்னாப் அப்படிங்கிற ரெபாசிட்ரி வழியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அண்டு வந்து பிளாக் ஆர்ச் அப்படின்னு ஒரு ஓஎஸ் இருக்குது, அவங்களோட ரெபாசிட்ரியுமே நம்ம இதில் போட்டு நம்ம தேவையான டூல்ஸ், அஃபென்சிவ் செக்யூரிட்டி, பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒய் இன்ஸ்டால் ஆர்ச் லினக்ஸ். ஸோ நம்ம எதுக்கு வந்து ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, வெர்ஷன் லேர்னிங் அண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆர்ச் லினக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டால் பண்ணுறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான், நம்ம போகும்போது பார்ப்போம். ஸோ ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதே ஒரு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்ச் லினக்ஸ் பற்றின அவேர்னஸ் வரும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுதா, இது எப்படி தான் கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அது ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் கஸ்டமைசேஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த டூலுமே இருக்காது, பிளாட்டும் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு தேவையானதை நம்ம தான் வந்து கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் நம்ம என்ன டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதில் வந்து எந்த டூலுமே இல்லாதனால நமக்கு தேவையானதை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுறதுனால தேவையில்லாத டூல்ஸ் எதுவுமே இதில் வரப்போகிறதில்ல. அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எந்த வித இஷ்யூஸுமே எனக்கு இல்லை. லைக் வந்து ஒரு 8 GB ரேம்லேயே வந்து சூப்பராக ரன் ஆகுது. அதுவுமே ஃபுல் யூட்டிலைசேஷன் போகவே இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த டூல் ரன் பண்ணாலும், லைக் என்மேப்பு, ஸோ ஒரு கிராக்கிங் சாஃப்ட்வேர் எதாவது ரன் பண்ணுறீங்க, எதுனாலும் வந்து அது வந்து ஸ்டெடியாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்காக தான் வந்து நான் வந்து ஆர்ச் லினக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து யார் வந்து இந்த ஆர்ச் லினக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே வரீங்க, ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் படிக்கிறீங்க, இல்லை அஃபென்சிவ் செக்யூரிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ச் லினக்ஸ்க்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறனால நம்ம இந்த ஆர்ச் லினக்ஸில் வந்து நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இதில் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் படிக்க வரீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு காலி லினக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் எல்லாமே டூல்ஸ்லாம் இன்ஸ்டால்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ச் லினக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரபிள் ஷூட்டிங் டைம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும்போது நீங்கள் ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் என்னோடய சஜஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஆர்ச் லினக்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து archlinux.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்கள் டவுன்லோட்ஸ்
பண்ணிக்கலாம். அவங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் இருந்து டேரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இவங்க BitTorrent வச்சுருக்காங்க. ஸோ டோரண்ட் ஃபைலை போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும், லைக் 1.4 GB தான் அவங்க ஓஎஸ்ஏ சைஸே இருக்குது. ஸோ இதிலே தெரியுது இல்லையா, இதில் எந்த டூல்ஸுமே இருக்காது, வெறும் ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் இதில் ப்ளஸ்ஸே. ஸோ நீங்கள் டோரண்ட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வெர்ச்சுவல் பாக்ஸில் தான் வந்து ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து வெர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ VM வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதர் VM select ISO ஃபைலை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ RAM வந்து 8 GB நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் CPUs 4. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. எனக்கு நான் ஹார்ட் டிஸ்கில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் ஸ்டோரேஜில். ஸோ அதனால் வந்து நான் 160 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த நேம் ஆல்ரெடி இருக்குது, ஆர்ச் ஓல்ட். ஓகே ஓகே. ஸோ ஆர்ச்சின் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கனால நியூன்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆர்ச்சோட VM க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லைக் வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் CLIயில் லைக் வந்து சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காது. பட் அதை ஒன் டைம் செட்டப் பண்ணுறதுனால அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நமக்கு ஆர்ச் லினக்ஸோட பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் மீடியம். ஸோ இதை வந்து நான் அப்படியே என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஐஎஸ்ஓ வந்து லைவ் ஐஎஸ்ஓவாக பூட் ஆகி நமக்கு இந்த மாதிரி வரும், வெல்கம் டு ஆர்ச் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த சர்வீசஸ் எல்லாமே ரன் ஆகும். இது எல்லாமே லைவ் ஓஎஸ் நமக்கு வரும். அது மேலே நம்ம வந்து ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நெட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் இருக்கணும். ஏன்னா இது மேக்ஸிமம் ஆஃப் திங்ஸை வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி இப்போ ஒரு CLI மோடுக்கு வந்த மாதிரியே இருக்கும் ஃபீலு. ஸோ அப்படி தான் இருக்கும். இங்கே ரூட்டில் வந்து நிற்கும் லைவ் ஓஎஸில். இப்போ நம்ம வந்து ஆர்ச் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு கமாண்டை இங்கே நான் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஆர்ச் லினக்ஸை இது மேலே அப்படியே டாப் ஆஃப் தி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியுதா, ஃபெச்சிங் ஆர்ச் லினக்ஸ் பேக்கேஜ் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து இன்டர்நெட்லேருந்து அந்த இதை ஃபெச் பண்ணி இந்த கன்சோலை கொண்டு வரும் நமக்கு. ஸோ இப்போ கொண்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஆர்ச் இன்ஸ்டால் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது. நம்ம இப்படி தான் இன்ஸ்டாலேஷனே பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ லோக்கல்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது. இது எல்லாமே அப்படியே விட்டுடலாம். ஸோ மூணாவதாக மிரர்ஸ் அண்ட் ரெபாசிட்டரிஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட மவுஸ் வந்து இங்கெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வந்து கீபோர்டை நேவிகேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்டர் கொடுத்து ரெபாசிட்டரி சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ரீஜன் நம்ம எது பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்தியான்னு நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ், இந்தியா. ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்தியாவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மிரர்ஸும், நம்மகிட்ட இருந்த எல்லா மிரர்ஸும், நம்ம இந்தியா சைடில் இருக்க எல்லா மிரர்ஸும் வந்துடும். இந்த மிரர்ஸ்லேருந்து தான் டவுன்லோட் ஆகி சில பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நம்ம கஸ்டம் சர்வர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆப்ஷனல் ரெபாசிட்டரிஸ், ஆட் கஸ்டமர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பட் இப்போதைக்கு இது போதும். அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ ரெண்டாவது நீங்கள் வந்து இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம் செலக்டட் மிரர் ரீஜன் என்னென்னு. சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் கான்ஃபிகரேஷன், அதில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு பார்ட்டிஷனிங்னு இருக்குது, அதில் என்ட்ரு கொடுத்துருங்க. அப்புறம் இதில் வந்து மேனுவல் பார்ட்டிஷனிங்கும் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக அது அவங்களே அந்த இதே வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணித்தரோம். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் அ பெஸ்ட் எஃபர்ட் டிஃபால்ட் பார்ட்டிஷன் லேஅவுட்னு அது கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா 160 GB. ஸோ அதை சொல்லுது. இதில் நான் ஸ்பேஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அது செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ட்ரு கொடுத்து
என்ன ஃபைல் சிஸ்டமில் வேணும் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் ext4 சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ would you like to create a separate partition for home? ஸோ ஹோமுக்கு வந்து தனி பார்ட்டிஷன் வேணுமா அப்படின்னு கேட்குது. நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளேயே ஹோம் வந்தாலே ஓகே தான். ஸோ அதனால் நோ கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங்கில் 2 GB வந்து பூட்டுக்கும் மிச்சம் இருக்கிற 159 GB 1 GB பூட்டுக்கும் 159 GB வந்து ரூட்டுக்கும் வந்து அசைன் ஆயிடுச்சு. உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் ஸ்லாஷ்க்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்க் என்கிரிப்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் என்கிரிப்ஷன் எங்கே இம்பார்ட்டண்ட்டாக வரும்னா, நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஏதோ ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட லேப்டாப்பில் அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலிங்ஸை டேரெக்டாக ஓஎஸ் டேரெக்டாக ஹார்ட்வேர் மேலே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஸ்க் என்கிரிப்ஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களோட டேட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு இதை பண்ணலை, ஜஸ்ட் வந்து விஎம்னால் நான் அப்படியே பேக் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வாப் ஆன் ஜிராம் எனபிள்டில் இருக்குது, இதை அப்படியே விட்டுறலாம். பூட் லோடர் கிரப்பு தான், அதை அப்படியே விட்டுறலாம். ஹோஸ்ட் நேம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹோஸ்ட் நேம் மாற்றணும்னா நீங்கள் போய் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆர்ச்சிலினக்ஸ்னே விட்டுறேன். ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷனை ஃபஸ்ட் வந்து இங்கே ஆத்தென்டிகேஷனை என்ட்ரு பண்ணிவிட்டு ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க. ஸோ ரூட் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குது, அதையும் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் அக்கௌண்ட், நம்ம தான் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் யூசர்னு கொடுத்து யூசர் நேம் வந்து நான் வந்து நெட் அட்மின் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்டையும் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் ஓகே. இப்போது நெட் அட்மின் வந்து சூப்பர் யூஸராக இருக்கணுமா, சூடோவில் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூசர் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கடைசியில் வந்து கன்ஃபார்ம் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா யூசர் அக்கௌண்ட் சைடில் உங்களுக்கு காட்டும் நெட் அட்மின் சூடோவில் ட்ரூ இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ எல்லாமே ஃபைன். ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு, யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, அப்படியே பேக் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலுங்கிறது தான் நம்மளோட ஜியூஐயை சூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல டைப்னு இருக்குல்லையா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், டெஸ்க்டாப் எடிஷனா, மினிமலா, சர்வரா, எக்ஸ்ஆர்ஜியான்னு கேட்கும். நமக்கு டெஸ்க்டாப் எடிஷன் தான் வேணும். ஸோ அதனால் வந்து டெஸ்க்டாப் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இங்கே காட்டும். இதில் எனக்கு என்ன கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா சூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பட் நான் இங்கே சூஸ் பண்ணுறது ஜீனோம். நம்ம அந்த உபுண்டுலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட்டு தான். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே சூஸ் பண்ண போகிறது ஜீனோம். ஸோ ஜீனோம் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஜீனோமில் என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிற சைடில் வந்துடும். இன்ஸ்டாலில் பேக்கேஜஸில் ஜீனோம் ட்வீக்ஸு, ஹெச்டாப் இதெல்லாமே வந்துடும். ஓப்பன் எஸ்ஹெச்சும் சேர்ந்து அதில் வந்துருச்சு. ஸோ எனக்கு இது மட்டும் போதும் இப்போதைக்கு, அதனால் பேக் கொடுத்துறேன். அப்ளிகேஷன்ஸ், நமக்கு எதாவது அப்ளிகேஷன்ஸ் வேணுமா, தேவையில்லை இப்போதைக்கு. கர்னல்ஸ், லினக்ஸ் கர்னல் தான் இன்ஸ்டால் ஆக போகுது. நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். ஸோ காப்பி ஐஎஸ்ஓ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் டு இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அது நம்ம ஓஎஸ்ல என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து அடிஷ்னல் பேக்கேஜஸ் எதாவது வேணுமா அப்படின்றத இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரெப்பாசிட்டரியிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கெட் பண்ணி காட்டும். இந்த ஆறுன்னு நான் ஒரு ரெப்பாசிட்டரி சொன்னேன்ல, அதில் இருக்கிற பேக்கேஜஸ் ஃபுல்லாக இதில் காட்டும். பட் இது எல்லாமே நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஓஎஸ்குள்ளே போயிட்டே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஸோ டைம் ஜோன், இப்போ நம்மளோட டைம் ஜோனை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். ஏசியா, கொல்கட்டா. எல்லாமே நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஏசியா, கொல்கட்டா. ஓகே டைம் ஜோன் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் டைம் சிங்க். இந்த என்டிபி வந்து எனபிளில் இருக்கணுமா வேணாமான்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்டிபி வந்து நமக்கு எங்கனுக்குள்ளே வந்து நமக்கு இஷ்யூ க்ரியேட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஏடி பென் டெஸ்டிங், ஆக்டிவ் டைரக்டரி பென் டெஸ்டிங் பண்ணும்போது, கெர்பரோஸ்டிங் பண்ணும்போது நமக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான இது வேணும் வேணான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்களோன்னு பார்த்து எனபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எனபிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ளே போயும் டிசபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவையில்லை, அப்படியே வந்து இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டாக இங்கே உங்களுக்கு காட்டும் கான்ஃபிகரேஷன் எல்லாமே. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே மேலே வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது, would you like to continueன்னு எஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் சரி, அண்ட் வந்து உங்களோட விஎம்மோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் சரி கொஞ்சம் டைம் எடுக்குது.
ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்து இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது என்னன்றதை பார்ப்போம். இப்போது இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் இன்ஸ்டலேஷன் வந்துருச்சு. அப்புறம் வெயிட்டிங் ஃபார் டைம் சிக், வெயிட்டிங் ஃபார் ஆட்டோமேட்டிக் மிரர், ஸோ இந்த மாதிரி நிறையா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ரன் ஆகும். பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ஆன்லைன்லேருந்து டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஆகுது. டோட்டல் டவுன்லோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 739 MB அண்ட் வந்து இன்ஸ்டால் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 GB கிட்ட வருது. ஸோ இது எல்லாமே இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி லினக்ஸ் ஃபர்மர்லேருந்து எல்லாமே இன்டர்நெட் டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிறனால மொத்தம் 164 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் டிலே இருக்க தான் செய்யும், உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸிட் ஆர்ச் இன்ஸ்டால், ரீபூட் சிஸ்டம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ எனக்கு வந்து ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து இவ்வளோ டைம் ஆகிருக்கு. ஸோ உங்களது வந்து இதுக்கு கம்மியாகவும் முடியலாம், இல்லை வந்து இதுக்கு அதிகமாகவும் முடியலாம். ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் எல்லா பேக்கேஜஸுமே இது வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கான டைம் வந்து டிலே எடுக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் பண்ணலாம், ரீபூட் பண்ணிவிட்டு நம்ம ஓஎஸ்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அந்த ஐஎஸ்ஓ மீடியா இருக்கு இல்லையா, இதை போய் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து அகெயின் வந்து நம்ம அதுக்குள்ளே பூட் ஆகாமல் இருக்கும் ஐஎஸ்ஓக்குள்ளே. ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஜஸ்ட் இது ஹேங் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் டேரெக்டாக ரீசெட் பண்ணி ரீபூட் பண்ணிடுறேன். ஸோ பூட்டிங் ப்ராசஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டக்குன்னு வந்து நமக்கு யூஐ வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருச்சு ஆர்ச் லினக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இது சேம் வந்து மற்ற லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் மாதிரி தான், இந்த மாதிரி தான் பூட் மெனு இருக்கும். ஸோ நம்ம ரெக்கவரி மோடு போகிறதுனா இது வழியாக போய்க்கலாம். நான் இப்போ ஆர்ச் லினக்ஸை கிளிக் பண்ணி அப்படியே லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பூட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும். ஏன்னா நம்ம இந்த ஓஎஸில் வந்து எந்த சர்வீசஸ்ஸு, எந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து சீக்கிரமே வந்து நமக்கு அந்த யூஐ வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் பேஜ் வந்துருச்சு. நம்ம நெட் அட்மின் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த நெட் அட்மின் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி அப்படியே லாகின் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஜீனோம் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேமஸ் வந்து உபுண்டுவில் இருக்க மாதிரியே தான் அந்த யூஐ எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம வந்து நிறையா இந்த யூஐயில் வந்து ஆல்ட்ரு பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சென்டோஎஸ்ஸு, உபுண்டு இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு யூஐயில் இருக்கும். பட் நல்லாயிருக்கும் அது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் எந்த வித டூலுமே இன்ஸ்டால் ஆகிருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் வந்து கன்சோல் அப்படின்னு இருக்கும், டெர்மினல்னு இருக்காது. ஸோ இப்போ இந்த கன்சோலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நான் இப்போ கிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டு வராது. ஸோ எந்த வித டூலுமே இருக்காது, சிம்பிளாக ஒரு ஓஎஸ் மட்டும் இருக்கும் நெட்வொர்க்கோட. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம தான் நம்மளோட ஓஎஸை வந்து கஸ்டமைஸ்டாக பில்ட் பண்ண போகிறோம். எஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் இல்லை அஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு தேவைப்படுற முக்கியமான சில டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் டூல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து ரெப்பாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஜேர்னியில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சில டூல்ஸ் வந்து ஆர் அப்படின்னு ஒரு ரெப்பாசிட்டரி சொன்னேன், அதிலே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பிளாக் ஆர்ச்சோட ரெப்பாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணணும், இல்லை வந்து ஸ்னாப்லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பேக்மேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து நிறைய டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இந்த வீடியோலையோ, இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே வந்து உங்களோட இஷ்யூவை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து அவங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுது, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது வீடியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்கள் சஜஷனை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.